ஆண்டவர் தகப்பனை இன்னல்களை மாற்றுகின்றவர், இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர். எங்களோடு கூட இந்த காலை வேளையில பேசுங்க ஆண்டவர். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கணும். மறுபடியுமாய் பவுல் செய்த குற்றம் என்ன என்று தேடத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மளோடு கூட நிச்சயம் பேச போகின்றார். மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சென்று விடுவோம். அங்கே ஸ்தேவான் தரிசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் எத்தனை முக்கியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆபகுக்குக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரத்தின் 3வது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அல்லேலூயா, அது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. நீங்க காத்திருக்கும் பொழுதுதான் உன் தரிசனம் உனக்கு நேராய் தெரியும். ஒருவேளை ஆபிரகாமுக்கு 25 ஆண்டு காலங்கள் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார், காத்திருந்தார். ஈசாக்கு என்ற தரிசனத்தை அவர் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. நூறத்தனையான ஆசீர்வாதத்தை அங்கே கிடைக்கத்தக்கதாக தேவன் செய்தார். யோசேப்புக்கும் ஒரு தரிசனம் இருந்தது. ஒருவேளை சொந்த தாய் தகப்பன் வெறுத்திருக்கலாம், சொந்த உறவினர்கள் அவரை பகைத்திருக்கலாம், குழியிலே போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் தரிசனம் நிறைவேறினது. அந்த மனுஷனை குறித்து இன்னமும் பேசத்தக்கதாக தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஸ்தேவான் சொல்லுகின்ற அந்த தரிசனத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்வது மட்டுமல்ல, தரிசனம் கொலைகாரனையும் மாற்றிவிடும் என்பதை உங்கள் மத்தியிலே காண்பித்து, கொலைகாரனாய் மாற்றப்பட்ட நீதிமானுக்கும் தேவன் நியாயம் செய்கின்றவராய் இருக்கிறார் என்பதையும் உங்களோடு கூட பேசத்தக்கதாக. அல்லேலூயா. ஒருவேளை நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் 31வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்கிறது. எடுத்து வாசிங்கம்மா. இதோ நீதிமானுக்கு பூமியிலே, அல்லேலூயா, சாரி 11வது அதிகாரத்தில் 31வது வசனம் மாத்தி சொல்றோம் போல இருக்கு. அல்லேலூயா. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அப்போ பாவிகளுக்கு, அல்லேலூயா, நம் நீதிமானா இருப்போமானால் பூமியிலே சரி கட்டுதலை நிறைவேற்றி முடித்து பரலோகம் கடந்து செல்ல வேண்டும். பவுல் தன்னை மாற்றிக்கொண்டார், தேவனுக்காக செயல்பட ஆரம்பித்தார். தேவ தரிசனம் அவர் வாழ்க்கையிலே கடந்து வந்தபோது எந்த இடத்திலும் தன்னை என்ன பண்ணல, மேன்மை பாராட்ட கூடாதபடிக்கு தேவனுக்காகவே ஓடினார். ஓடுகின்ற இடம் எல்லாம் பகைதான். இயேசுவுக்காக எழுமின எல்லா இடத்திலும் உனக்கு பகைதான். அல்லேலூயா. சொந்த ஜனங்கள் உன்னை மதிக்க மாட்டாங்க. நீ என்ன ரொம்ப பரிசுத்தம் அப்படின்ற மாதிரி பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள், எது செய்தாலும் அது இயேசுவுக்காக செய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க எதை செஞ்சாலும் அதை யாருக்காக செய்யணும்? பேதுருக்கு எழுதின நிருபத்தில் எழுதி கூட திருப்பிக் கொள்ளுங்க. பேதுருக்கு எழுதின நிருபம் 1 பேதுரு 5வது அதிகாரம் நினைக்கிறேன். 11 வாசிங்க, 10ல இருந்து வாசிங்க. சாரி 4:11 அவனவன் பெற்ற வரத்தின்படியே தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். அல்லேலூயா. ஒருத்தன் போதிச்சாலும் தேவனை போல போதிக்கணும். தேவன் தனக்கு கொடுத்த வார்த்தை. ஒருத்தன் உதவி செஞ்சாலும் எப்படிதான் செய்யணும்? அல்லேலூயா. எது செஞ்சாலும் தேவன் தான் அங்க தெரியணும். அல்லேலூயா. தேவன் தெரிய வேண்டுமானால் அந்த இடத்துல பகை நிச்சயமா எழும்பும். அல்லேலூயா. ஏன்னா உலகம் வெறுக்கையில் அவர் என்னை என்ன பண்றாரா? அழைக்கிறார். அல்லேலூயா. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். அந்த வெறுப்பை
நினைச்சா உலகம் வரைக்கும் மறந்துடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த சூழ்நிலையே கத்துங்க தேவனை தேடுவதற்கு. நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அந்த இடத்துல கூரையே இல்லை. வெயில்ல நின்று தேவனை என்ன பண்றாங்க, எல்லா தேவ பிள்ளைகளும் ஆராதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. அவங்க சும்மா எல்லாம் நிக்கலங்க, தேவனை மகிமைப்படுத்தி கைகளை தட்டி ஆராதித்து மகிமைப்படுத்துறாங்க. நம்மளுக்கு இந்த சூழ்நிலை ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா 3 நேரம் எங்க தான் உட்காந்துட்டோம், ஃபேன்லயே உட்காந்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன கிடையாது, வீட்டில் ஃபேன் இல்லை. அப்போ என்னத்தை வச்சுன்னு உக்காந்தீங்க, எல்லாரும் விசிறி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அட்டை. ஹல்லேலூயா. அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம எங்கேருந்து வந்துட்டோம். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த சூழ்நிலைக்கு தேவன் மறுபடியும் உங்களை கொண்டு வராரு. எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ண, தேவனை துதிக்கணும். பவுலும் ஷீலாவும் ஏசி அறையில தேவனை துதிச்சாங்க. ஹல்லேலூயா. எப்படி? சிறைச்சாலையில அங்க ஃபேன் ஓடிச்சா பிரதர், யாருனோ காத்து வீசத்துக்கு இருந்தாங்களா? யாரும் இல்லாத போது, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிர்வாணத்தோடு கூட இருக்கும் போது தேவனை துதிக்கத்தக்கதாக ஒரு மனம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்தது? ஹல்லேலூயா. ஆனா இங்க நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், தேவனை துதித்து அத்தனை கஷ்டம். நான் நினைச்சேன் இந்த தபிதா என்ன பண்ண, கண்டிப்பா ஒரு 15 நிமிஷம் அது பாக்குற அந்த 1 நிமிஷத்தை விட்டுச்சு. கரெக்டா 24 நிமிஷத்துக்கு கரெக்டா நம்ம 25 நிமிஷம் இங்க ஆராதனை பண்ணோம். 24 நிமிஷத்துக்கு என்ன பண்ணலாம், அந்த பிள்ளை விடவே மாட்டேங்குது. நானும் பார்த்துன்னே தாங்கிறேன். கரண்ட் இல்ல, நான் சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்குது. ஆனாலும் என் தேவனை நான் என்ன பண்ணுவேன், துதிக்க மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் பாக்குறேன் அந்த 1 நிமிஷம் மட்டும் தான் பேலன்ஸ். அடுத்த வாரம் 26 நிமிஷமா அந்த பிள்ளை கிட்ட என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஹல்லேலூயா. தேவனை துதி. எந்த சூழ்நிலை என்று பார்க்காத, கரண்ட் இருக்குதோ இல்லையோ, காத்து வருதோ இல்லையோ, ஆண்டவர் நிச்சயமா நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் உன்னை தூக்கி எடுக்கும் போது நீ ஃபேன் காத்து கீழே அமர்ந்து கொண்டு இல்ல. ஹல்லேலூயா. மரண படுக்கையில இருந்த உன்னை தூக்கி எடுத்தவர் அவரே. அன்னைக்கு எந்த ஃபேன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு? நான் படுத்தாலும் ஏசி அறையா தான் படுப்பேன் அப்படின்னா அந்த சூழ்நிலையை தேவன் மாற்ற விரும்புகின்றார். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் தேவனை துதிக்க நாங்க ஆயத்தம். அதை பழக்கப்படுத்தி எங்களுக்கு கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. நாங்க போன சபையில எங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வந்தாரு. இந்த சேனல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கும். அங்க மற்ற எல்லாமே இப்படிதான் இருக்கும், இருட்டா இருக்கும். இருட்டுல நின்று நாங்க டேம்பரின் எடுத்து பாடுவோம். ஹல்லேலூயா. அப்படிலாம் கத்து கொடுத்து தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலை கொண்டு வந்தாரு. இதலையும் நான் தேவனை துதிக்க ஆயத்தம். அங்க வேதம் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனித்து பார்க்கத்தக்கதாக மறுபடியும் அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகளுக்கு நேராக உங்களை அழைத்து வருகிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் கடந்த வாரத்தில் பார்த்தா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க, அந்த சரியாயிடும். சரி, கடந்த வாரத்தில் பார்த்தா அந்த வசனத்துக்கு நேராக கடந்து சொல்லுவோம். 14வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இன்னத்துக்கு தேவனை குறித்து சொன்னபடியினால என்ன பண்ணாங்க, அவமானப்படுத்துகின்றார்கள். ஹல்லேலூயா. தேவனை குறித்து சொன்னபடியினால என்ன நடந்ததுன்னா அவமானப்படுத்தினார்கள். ஆனா அதை குறித்து அவங்க என்ன பண்ணல, கவலைப்படவே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்ல, அவமானப்படுத்தினாலும் கவலைப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் தாண்டிதான் நம்மள வருவோமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவமானம் நிந்தனைகள் எப்போ வந்துச்சு சொல்லுங்க? இப்பதான் புதுசா கர்த்தருக்குள்ள வரும்போது அவமானப்பட்டீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க அவமானமே படலையா? அன்னைக்கு அவமானப்பட்டா தெரியாது, நீங்க அவமானப்பட்டா அடையாளமா தெரியும். ஹல்லேலூயா. கேட்டா இப்போ முன்னாடி அவமானப்படும் போது யாருமே சாக்கு சொல்ல முடியாது. இப்போ கேட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உனக்குள்ள வந்ததுல இருந்து இவ்வளவு அவமானமா இருக்கு, நிர்வாணமா இருக்கிறாயா? நாம் அதை குறிச்சு கவலைப்படவே இல்லை. ஒரே ஒரு காரியம் தெரியும், ஆண்டவரே எல்லா நேரத்திலும் துதிப்பேன், ஆண்டவரே எல்லா நேரத்திலும் துதிப்பேன். ஏன்னா உன்னை துதிப்பதற்காகத்தான் என்னை தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் துதிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஆயத்தமா இருக்கிறான். எத்தனை அவமானம் வந்தாலும் அதை பத்தி என்ன பண்ண மாட்டான், கவலையப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், தேவன் தான் இந்த சூழ்நிலைக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை தேவன் தான் இதை கொடுத்து என்னை சோதித்து பார்க்கிறார். இந்த சூழ்நிலையை நான் துதிக்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தர் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பரத்தில் இருந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இந்த சூழ்நிலையில் நீ தேவனை துதிக்கிறாயா, ஆராதிக்கிறாயா என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்காகத்தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே இவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று, கல்லெறியவும் வேண்டும் என்று புற ஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டிலுள்ள பட்டணங்களாகிய லிஸ்திரியாவுக்கும் தொர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய், நல்ல புரிஞ்சுங்க, தேவ அங்க பகைச்ச ஒண்ணுமே இவங்க என்ன பண்ணல, விட்டு ஓடில. பிரச்சனை வந்தா முதல்ல யார் ஓடுறோம்? யாரை விட்டு ஓடுறோம்? இயேசுவப்பா விட்டு பக்கத்துல சொல்லு, அவரை போல அழகுள்ள ஒருத்தரும் இல்லை. அவர் முகத்தை பார்த்தா பிரச்சனையை பார்க்கவே மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவர் நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புராண அழகுள்ளவர் பூவிலங்கன் வார்த்தை இது, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புராண அழகுள்ளவர் பூவிலங்கன் வார்த்தை இது, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டாரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கே. பூரண அழகுள்ளவர் பூவிலங்கன் வார்த்தையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த அழகுள்ளவர் பூவில அவரை போல ஒருத்தர், இந்த பூமியில அவரை போல ஒருத்தரும் கிடையாது. 16,000 பேர்களிலே சிறந்தவர். அல்லேலூயா. இந்த மண்ணுக்காக யாரை விட்டக்கூடாது? பக்கத்துல சொல்ல, அவர் மாணிக்கம். நம்ம நீ என்ன நினைச்சிட்டோம், பூமியில பாக்குற எல்லாம் மாணிக்கம். சிலருக்கு தன் பிள்ளைகள் எல்லாம் மாணிக்கம். பக்கத்துல சொல்ல, உங்களை பத்தி சொல்லவரு. அல்லேலூயா. சிலருக்கு உறவுங்கெல்லாம் மாணிக்கம், சிலருக்கு நண்பர்கள் எல்லாம் அல்லேலூயா மாணிக்கம். அவங்கள விட்டே கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாரு. அல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில வரலன்னா பாக்குற உறவு என்ன மதிக்க மாட்டான், நண்பர்கள் என்ன மதிக்க மாட்டான், நான் சேகிக்கிற பிள்ளைகள் என்னை மதிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்ட. பக்கத்துல சொல்லு, மண்ணுக்காக நீ நினைக்கிற எல்லாம் மண்ணு. அல்லேலூயா. அழகர் சகோதரி, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே. அல்லேலூயா. எல்லாமே மண்ணுதானையா. என்ன இங்க அவன் கரண்ட் இல்லாம அவஸ்தை பண்ணுகிறாங்க. நீங்க பாட்டு டொம்மு டொம்முன்னு வச்சா பாடுறதே கிண பண்ண மாட்டேங்குது. அல்லேலூயா. எனக்கு உண்மையிலுமே பாட்டு பாட தெரியாது. சரி நீங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம பார்க்குற எல்லாமே மண்ணு தான். ஏன்னா மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணைக்கே திரும்பாய். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் மாணிக்கம், அவர் தான் மாணிக்கம். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, என்னை சார்ந்திருக்கிற எந்த சனங்களும் இல்லை. என்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்து தூக்கி எடுத்தவர் அவரே. இந்த சூழ்நிலை அந்த பிரச்சனையை கொடுத்து சோதிக்கும் பொழுது நீ தாங்குறேன்னு பார்க்கிறவரும் அவரே. ஏன்னா சோதித்து பார்த்த பின்புதான் நீ பொண்ணா விளங்குவியா இல்லையான்ட்டு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா விதத்துல, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வந்துடும், பாத்துக்கிறீங்களா?
அல்லேலூயா. படிக்கிற எல்லாம் ஒருத்தனும் படிக்க மாட்டான். படிக்காம என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் அமகலம் பண்ணிட்டு அந்த வருஷத்துல ஒரு நாள் எக்ஸாம் வரும்போது தான் விழுந்து படிப்பான். இந்த எக்ஸாம் எதுக்கு சொல்லி நீ அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போய் ஆண்டவர் அது போல பார்ப்பாரு. உன்னை ஆரம்ப காலகட்டத்தில் நீ வரும்பொழுது ஒருவேளை அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போகிறாயா என்று உன்னை பார்ப்பார். பார்க்கின்ற பார்வையிலேயே தெரிஞ்சிடும் அவருக்கு நிச்சயமா அடுத்த கட்டத்தை தாண்டிவியா இல்லையா. அல்லேலூயா. சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கணும், சகிச்சாதான் நான் பாக்கியவானா இருக்க முடியும். அங்கே அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனா அவமானத்தை எண்ணாதபடிக்கு ஊழியத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவமானத்தை என்னாது? ஆண்டவரே, எத்தனை அவமானம் பட்டாலும் ஆண்டவரே நான் உன்னோடு கூட ஓடிக்கொண்டே இருப்பேன்னு சொல்றவங்களை தான் தேவன் இந்த நாள்ல தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவமானத்தின் மத்தியில உன்னை பார்க்கிற யோபு பாருங்க, ரொம்ப அழகான மனுஷன். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். அவர் ஒருவேளை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அந்த தேசத்துல ஒரு ராஜாவா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரிடத்துல அத்தனை செல்வங்கள் இருந்தது. 10 பிள்ளைங்க, எல்லாம் போச்சு. அல்லேலூயா. எல்லாம் போச்சு. ஆடு மாடு கோழி எதெல்லாம் வளர்த்தாரோ கோவேறு கழுதைகள் எல்லாம் போச்சு. எவ்ரிதிங் இஸ் கான். ஆனா அவர் சொல்றாரு, அவர் மனைவியின் இடத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அப்பா தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணக்கூடாது? தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதோ? அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நன்மையை பெற்றுக்கொண்டு நான் என்ன பண்ணக்கூடாது? தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதோ. சரி, பேசுறது கேக்குதா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்பயே கற்றுக் கொடுத்துறாரு. அதனால கொஞ்சம் கவனிப்போம். இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கவனமாக கேட்டாதான். நீங்கள் அங்கங்கே வேடிக்கை பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. யோபு அழகா சொல்றாருப்பா, தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது என் கருத்து என்ன பண்ண? முழங்கால் படிட்டு ஆண்டவரே கொடுக்க மாட்டீரோ என்று கேட்டேன். இப்போ தீமை வரும்போது என்ன பண்ணுறேன்? அதை சகிக்க முடியல பிரதர். உடனே அன்னைக்கு சர்ச்சுக்கு லீவு. ஏமா வரலன்னு கேட்டால் எங்களுக்கு சோதனை மேலே சோதனையாக வருது, நாங்கள் எப்படி ஆண்டவரை தேடுவோம்? ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு நாள் வந்தாங்க. அவர் நான் ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன். அவர் 2 பேரும் கூட பேசினார். ஐயா ரொம்ப பிரச்சனை ஐயா. என்னையா பிரச்சனை? நான் கர்த்தருக்குள்ளே ஒரு நாள் எப்படி இருந்தது தெரியுமா? ஆஹா ஓஹோன்னு இருந்தங்கய்யா. ஆனால் இப்போ பிரச்சனை, கடன் மேலே கடன், பிரச்சனை மேலே பிரச்சனை. எங்களால் ஒன்றும் பண்ணதுன்னு தெரியல. போகிற வீட்டில் எந்த வீட்டில் போனாலும் ஊழியக்காரன் வந்தால் அந்த வீட்டில் உடனே வீடை காலி பண்ண சொல்லிடுறான். அல்லேலூயா. நான் நினச்சேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையை மாற்றி கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் இடத்துல கேட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது ஆண்டவரால் பிரச்சனை இல்லை, அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையே. அல்லேலூயா. 3 வாரம் புருஷனை போனாட்டியும் மொபைலை வச்சுன்னு நாடகம் பார்ப்பாங்களாம். எங்கள் வாழ்க்கையே சீரியல் தான். 6 மணிக்கு ஆரம்பித்தால் நைட்டு 11 மணி மட்டும் குடும்பமே எப்படியாப்பட்ட குடும்பம்? ஜப குடும்பம், நாடக குடும்பம். அல்லேலூயா. ஃபேமிலியை இப்படி இருந்தா குடும்பத்தில் ஜபம் இல்லை, தேவனை தேடுகின்ற இருதயம் இல்லை, தேவனை காண வேண்டும் என்ற சிந்தை இல்லை, 3 நேரம் நாடகம் இருக்குது. அப்போ பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நாடகம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். அல்லேலூயா. முக்கியமாக நாடகம் பார்க்குறவங்களுக்கு தான் பிரச்சனையே வரும். அல்லேலூயா. ஒரு வாயினாச்சும் வருதான்னு பார்த்தியா? அல்லேலூயா. சரி, நாடகம் பார்க்காத வாய்ங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் வீட்டில் நாடகம் பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். எத்தனை பேர் வீட்டில் மொபைலில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். அங்கே அவமானத்தை எண்ணக்கூடாதபடிக்கு தேவனுடைய ஊழியத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கடந்து வந்தார்கள் லிஸ்திரியா பட்டணத்திற்கு. வந்தபோது அந்த பட்டணத்திலே வித்தியாசம். அது எப்படியாப்பட்ட பட்டணம் என்று போன வாரம் சொன்னேன். பார்த்தீங்களா? ஒரு வாரத்தில் என்ன பண்ணிட்டோம்? அது மட்டும் தானா? மூட நம்பிக்கையின் பட்டணம். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட பட்டணம் அது? மூட நம்பிக்கையின் பட்டணம். அவன் எதை சொன்னாலும் செங்கலை வச்சு சாமி கும்பிட்றானா கூட கும்பிட்டுருவான். இது என்ன சாமி? செங்கல் சாமி. அல்லேலூயா. நீ எதை கொடுத்தாலும் கும்பிடுவான். அவன் மூட நம்பிக்கையில் 1ஆம் நம்பராக இருந்தான். நம்ம எத்தனை நம்பரு? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நம்ம எத்தனை நம்பரு? எது சொன்னாலும் கேட்போம். கர்த்தரை அறிந்தவர்கள் தான். நீ போய் எதுக்கு ஜோசியம் பார்த்துட்டா உடனே என்ன பண்ணுறோம்? ஜோசியம் பார்க்க ஓடும். அல்லேலூயா. கேட்டோம் நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் சொல்லிட்டு பாட்டும் பாடுவோம். அங்கேயும் ஓடுவோம், பாட்டும் பாடுவோம். அல்லேலூயா. போய் எவனா உனக்கு மந்திரம் வச்சுக்கிறானான்னு பார்த்தா அங்கேயும் போய் நிற்போம். அந்த மாதிரி மூட நம்பிக்கையிலிருந்து தான் ஆண்டவர் கூட்டு வந்தார். மறுபடியும் என்ன பண்ணுறாதீங்க?
தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, யாக்கோப்புக்கு விரோதமா மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லும் இல்லைன்னா அவ்வளவு, அத்தோடு ஸ்டாப்பு. அத்தோடு வாழ்க்கையில ஆண்டவரை தேடி வந்துட்டா முன்னோருடைய சாப கட்டுக்களையும் தேவன் என்ன பண்றாரு, வரக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துறாரு. முதுகுக்கு பின்பாக உன் பாவத்தை எரிஞ்சிட்டாரு. நீ மறுபடியும் போயிட்டு உன் சிந்தை சொல்லுது, உன் இருதயம் சொல்லுது, எங்க சித்தப்பா சொல்றாரு, எங்க மாமா சொல்றாரு, என்னை சேர்ந்தவர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணாதீங்க, மந்திரத்தை தேடாதீங்க. அல்லேலூயா. நீ எப்போ அதை தேட போறியோ அது உன்னை தேட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது எப்போ உன்னை தேட ஆரம்பிக்குதுமா, நீ எப்போ அதை தேட வேண்டும் என்று இருதயம் வருகிற கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை மீறி நடக்காதீங்க, அந்த வார்த்தையை மீறி செயல்படாதீங்க. அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பிவிடும். அங்கே அவமானத்தை பார்க்காதபடிக்கு லிஸ்திரியாவுக்குள்ள போறாங்க. நடக்கின்ற காரியத்தை வாசிங்கப்பா. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் எப்படி இருந்தா, அம்மா வயிற்றுல இருந்ததுல இருந்து எப்படி தான் ஒரு சப்பானி. வாசிங்கம்மா. ஒருபொழுதும் நடக்கல. கால்கள் என்ன பண்ணல, வழங்காதவனா உட்கார்ந்தே இருந்தான். வாசிங்கம்மா. சவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, நல்லா புரிஞ்சுங்க, நீங்க சத்தியத்தை கேட்கும் போதே உங்களை பார்த்து சொல்லிடலாம், இது பழைக்கும், இது பழைக்காது. அல்லேலூயா. பவுல் உத்து பார்க்கிறாரு, மூஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. இந்த மூஞ்சில என்ன இருக்குது, தேவ தரிசனம் இருக்குது. பக்கத்துல கை குத்துக்கள், உங்க மூஞ்ச பார்க்கிற தரிசனத்தையே காணோம். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. தரிசனத்தை பவுல் உத்து பார்க்கிறாரு. யாருக்கிட்ட உத்து பார்க்கிறாரு? சப்பானி கிட்ட, நடக்காதவங்க கிட்ட உத்து பார்க்கிறாரு. செயல்படவே மாட்டீங்க, உங்களை தான் தேவன் உத்து பார்க்கிறாரு. அல்லேலூயா. எதற்கு பார்க்கிறாரு தெரியுமா? உன்னை செயல்படுத்துவதற்காக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த காரியம் செஞ்சதே இல்லை. அந்த மக சொல்லிச்சிங்க வந்து என்னன்ட்டு, இப்பதான் ஃபர்ஸ்ட் அல்லேலூயா. செய்யாத காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதாகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் தெரிஞ்சு கொண்டார் என்பதை மறந்துடாங்க. ஆனா என்ன பண்ணீங்க, அந்த பொண்ணை பாடவே உள்ள. அல்லேலூயா. மைக்க பிடிக்கிறதுக்கு பயப்படும் போது நம்ம என்ன பண்ணோம், அடிக்கிறவங்களும் சரி, அவங்கள முதல்ல என்ன பண்ணோம், கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும், சேர்ந்து முன்னாடி இருக்கிற ஆடுங்களாம் என்ன பண்ணும், மேய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். வாமா, எங்களெல்லாம் இப்படிலாம் மேய்ச்சி இருக்கிறாங்க எங்கள் ஆண்டவர், உங்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கும்போது தான் அந்த பிள்ளை என்ன பண்ணும், இன்னும் தைரியம் கொண்டு பாடும். இல்லைங்களா? நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பாடினீங்க. நான் கேட்குறேன், நான் ரொம்ப நேரம் நுணுக்கமாக கேட்டிருந்தேன். அந்த பொண்ணு சத்தங்க தான் ஒரே ஒரு அடி மட்டும் தான் கேட்டுச்சு. மறு அடியில் யார் தான் பாடினீங்க? தேவன் நடக்கக்கூடாதவனை நடக்க செய்கின்ற தேவன். ஒருவேளை பழக்கமே இல்லாதவனையும் பாட செய்கின்ற தேவன். நம்ம பழக்கமே இல்லை, ஆனால் நம்ம வந்து பாடுறோம் பாருங்க, 24 நிமிஷத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், மைக்க விடவே மாட்டோம். முடிஞ்சிச்சு கதை மைக்குக்கு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லா சூழ்நிலையும் தேவனை துதிக்க ஆராதிக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம் என்றுதான். நடக்கக்கூடாத, செயல்பட முடியாத உங்களையும் என்னையும் தேவன் இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பவுல் உத்து பார்க்கிறாரு, அவருக்குள்ள என்ன தெரிஞ்சுதான், ரட்சிப்புக்கேத்த விசுவாசம் உனக்குள்ள தெரியணும். அல்லேலூயா. அப்பத்தான் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு ரட்சிப்புக்கேத்த விசுவாசமே இல்லை அப்படின்னா நான் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது, செயல்படவே முடியாது. நான் வந்து என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் முன்னாடி நானும் அல்லேலூயா என்ன பண்ணலாம், நானும் எல்லாரும் போல இருக்கலாம். ஆனால் தேவன் உங்ககிட்ட எதை எதிர்பார்க்குறாரோ அது உங்ககிட்ட இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நீங்கள் நடக்க முடியாதவங்க, பிறவில இருந்தே எப்படி தான் இருக்கிறீங்க, சப்பானியாக இருக்கிறான். ஒருவேளை குறைகளை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அப்படி இல்லை, அதில் இல்லை. நீங்கள் தேவ காரியத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. எந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க? தேவ காரியத்தில் பழக்கம் இல்லாதவங்க, தேவ காரியத்தில் செயல்பாடு தெரியாது, எனக்கு பேச தெரியாது, படிக்க தெரியாது, எனக்கு ஜபிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாதுன்ற அந்த இடத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கிற உங்களையும் தேவன் இன்னைக்கு நோக்கி பார்க்கிறாரு. உங்களிடத்துல எது முக்கியமா தேவை? ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உன்னிடத்துல இருக்குதான் தேவன் பார்க்கிறாரு. நீ இருக்குமானால் தேவன் உன்னை உருவாக்க சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. எந்த வாயினா மூடிச்சுன்னா போசல ஊமி ஆயிடுவீங்க. அல்லேலூயா. மைக்கே இல்லாம நாங்க கத்துவோமா, நீங்க உட்காந்து என்ன பண்ணுவீங்களா, ஆழ்ந்த தியான நிலையில போயிட்டோம் பிரதர்.
ஹல்லேலூயா. பக்கத்துல கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போலாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போலாடுவேன். ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன் தாவீதை போலாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் கர்த்தராவி என்னில் ஆடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். முன்னாடி என்ன சொன்ன? யாருன்னா இங்க வாய் முன்னு இருந்தா போ சொல்ல, நான் சொல்ல இப்போ. ஹல்லேலூயா. அங்கே அழகாய் பாருங்க, போறாரு, பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே ஜனங்களுடைய மனநிலையை பார்க்கிறாரு பவுல். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இங்க உக்காந்துட்டு எங்க இருப்ப? இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு இருப்ப. உன் நினைவுகள் அப்படியே எங்க போயிட்டு இருக்கோம்? ஐயோ, கிச்சனுக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லைன்னு இங்க வந்தா தான் தோணும். ஹல்லேலூயா. சீரியல் பார்க்கும்போது தோணாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, தோணாது. உலகத்தின் காரியத்துக்குள்ள போகும்போது தோணாது. ஆனா சபைக்குள்ள வந்தா எது தோணுது? ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையா, போட்டோம் அப்படிதான் கேஸ். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக வார்த்தை வரும்பொழுது, தேவன் நம்மை பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக உங்களை ஒப்பு கொடுங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏத்த விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி. நல்லா புரிஞ்சுங்க, நடக்க தெரியல. அவன் இது வரைக்கும் நடந்து பழக்கமோ. எனக்கு 2013 ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். எனக்கு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. நான் பெட்டில் படுத்த நிலையிலே இருக்கிறேன். இந்த 3 நாளில் இந்த கால் நடக்கத்தை மறந்துடுச்சு. நம்ம மைண்டுக்கு ஒரு காரியம் உண்டு, எதுக்குன்னா தொடர்ந்து ரெஸ்ட் கொடுத்துட்டா அது மறந்துடும். இந்த சிலர்லாம் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு என்ன பண்ணுறோமா, அந்த அந்த ஒரு பக்கத்தில் செயல்பாடுகளை மறந்துடுமா. அதுக்கு தான் பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பிசியோதெரபிஸ்ட் கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க மைண்டுக்கு கொண்டு வராங்க. அது போல் என் கால்கள், நான் ஒரு காலத்து கீழே வைக்கிறேன், இன்னொரு காலத்து வைக்கான்னு பார்த்தா இந்த கால் எப்படி வைக்கணும்னு எனக்கு மறந்து போச்சு. ஞாபகம் இல்லாதனால நான் ஒரு காலில் எழுந்து நின்று கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணேன், எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு, திருப்பி நான் படுத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. இப்போ ஆனால் இவன் எப்படியாப்பட்டவன்? பிறந்த நாள்லேருந்து இது வரைக்கும் நடக்கவே நடக்காதவன். ஹல்லேலூயா. அவனிடத்துல தேவன் ஒரு காரியத்தை பார்க்குறாரு. நம்மளை சொல்லலாம் உலகம் முழுவதும், நீ பாவி நீ பாவி நீ பாவின்னு சொல்லலாம். ஆண்டவர் உன்னை பரிசுத்த மகனாய் என்று பார்த்து சொல்றாரு, எழுந்து உன் பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு காண்பி. இது வரைக்கும் வேற எதையோ காமிச்சிட்டோம் பிரதர். எங்களுடைய திறமைகளை காமிச்சிட்டோம், எங்களுடைய தாளந்துகளை காமிச்சிட்டோம், எங்களுடைய அழகுகளை காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நீ இன்னைக்கு பரிசுத்தத்தை காண்பிக்கத்தக்கதாக தேவன் உனக்கு அழைப்பு விடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் ஆயத்தமானே தேவா, ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே. பாக்கியமான சேவையிலே பாக்கியமான சேவையிலே ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை
மனத்தாழ்மை உண்மையும் காத்து அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து. அல்லேலூயா. ஆண்டவர் அழைப்பை புரிஞ்சுக்கொண்டா தேவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்ம துதித்து கொண்டே இருப்போம். இங்க கரண்ட் இருக்குதோ இல்லையோ, ஃபேன் ஓடுதோ ஓடலையோ, அல்லேலூயா, தாகத்தால என் நாவு வறண்டு போச்சோ இல்லையோ, ஆனால் ஆண்டவரை துதிப்பதற்காக நான் இன்னைக்குமே என்ன பண்ணுவேன், ஆயத்தமாக இருப்பேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. அவனிடத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டோ என்று கண்டு, அங்க ஒரே ஒரு வார்த்தை தான் பவுல் பார்க்கிறான், தெரிஞ்சு போச்சு இவனிடத்துல விசுவாசம் இருக்குதுன்ட்டு. மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. மனுஷன் எல்லாரும் நம்மள பாவியா பார்த்துட்டான், பரிசுத்தம் இல்லாதவனா பார்த்துட்டான், வேசி கல்லனை போல பார்த்துட்டான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறாரு, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தோடு கூட பார்க்கிற பாரு தேவனுடையது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, போதுமா நீ அமர்ந்திருந்த காலெல்லாம் போதும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கோசம் வாழறோம் பிரதர், போதும். மற்றவங்களுக்கோசம் வாழ்ந்ததெல்லாம் போதும். உன்னை ஈன்றெடுத்த, உன்னை கருவிலே அழிந்து விடாதபடிக்கு உன்னை காத்த கர்த்தருக்காக வாழ எழுந்துரு. அல்லேலூயா. இவ்வளவு நாள் யாருக்கோசம் உட்காந்துட்டேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு உட்காந்து, உன் பிள்ளைங்களை நல்லா கர்த்தர் பார்த்து பாரு. படைத்தவருக்கு பார்த்துக்க தெரியாதா? நீங்க தான் நினைக்கிறீங்க பிரதர். என்கிட்ட ஒரு தங்கச்சி ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைய எடுத்தாங்க. ஆனால் வேற ஒரு தங்கச்சி மூலிமா அந்த தங்கச்சி என்ன பண்ணாங்க, பழக்கம் பண்ணாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அண்ணா குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலண்ணே, ஃபீடிங் பண்ண முடியலண்ணா, நான் ஜெபம் பண்ணுறோமா சரியாயிடுண்ணே. நீ பால் கொடுக்கணுன்னா கூட அதை யார் சித்த வச்சதான் முடியும், தேவன் சித்த வச்சதான் முடியும். நீ நினைக்கிற இல்லை பொறுத்த என் குழந்தைக்குள்ளதான் நான் தான்ற, நீ இல்லைனாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவருடைய ஒப்பு கூட, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க பார்த்துங்க ஆண்டவரே, உங்களுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கிறேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவங்க வாழ்க்கையே மாற்றப்படும். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம், நான் இருந்தா தான், பக்கத்தில் கை சொல்லு, நீங்க இல்லைன்னா கூட கர்த்தர் அவங்கள நல்லபடியாக வளர்ப்பாரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் இருந்தா, நீங்க இல்லைன்னா கூட தேவன் வளர்ப்பாரு. நீ தேவனுக்காக எதை விதைக்கிறியோ அது உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாறட்டும். ஆபிரகாம் நன்மையை விதைத்தாரு, ஈசாக்கு 100 தனையான பலனை பெற்றுக்கொண்டாரு. நீங்க எதை உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க, இன்னைக்கு எல்லாம் வாழற வாழ்க்கைலாம் பாருங்க உங்களுக்காக மட்டும்தான், எனக்காக எது செஞ்சாலும் உனக்காக தான். ஒரு வரவுக்காரன் உன்னை நோட்டீஸ் வச்சு கூப்பிடுறான், நீ யாருக்காக போவ? அவர் ரொம்ப நல்லவர், நான் போவேன். நான் போலனா அவர் வரமாட்டாரு. யாருக்காக? அதுலயும் ஒரு சுயநலம். நீ 5000 ரூபாய் மொய் வைக்கிற, அவர் திருப்பி வைக்கலாம் மொய் வைப்ப, அப்ப எவ்வளவு சார்? அப்ப யாருக்காக? இல்ல அவர் ரொம்ப நல்லவர், அதனால தான் 5000 ரூபாய் தூக்கி வச்சுட்டு நான் வச்சிருங்க. இல்ல எல்லாம் சுயமாய் வாழ்ந்ததெல்லாம் போதும். அல்லேலூயா. உன்னை ஜெயமாய் மாற்றத்தக்கதாக தேவன் அழைப்பு கொடுக்கின்றார். உன்னிடத்துல அந்த விசுவாசம் இருக்கிறது என்று கண்டபடினால உன்னிடத்துல பொறுப்பை கொடுக்கிறாரு. நான் சில பிள்ளைங்களாம் பொறுப்பை கொடுத்துட்டு அவஸ்தைப்படுவேன், ஏன்டா இவங்களுக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. ஏன்டா இவங்களுக்கு கொடுத்தோன்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க அதை உதாசீனப்படுத்தி நான் ஒரு கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தம்பியை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி வேறொரு மகன் இருக்கிறான், அவனால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, சிபிஎஸ்ல அட்டன் பண்ண முடியல. நான் ஒரு தம்பிக்கிட்ட சொன்னேன், நீ கிளாஸ் எடுக்கிறான்னு கேட்டேன். ஓகே நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டான். மறுநாள் காலையில் வந்து நான் புத்தகம் வாங்கிக்கிறேன்னா மறுநாள் காலையில் வரல. அதுக்கு அடுத்த நாள் காலையில் நான் பார்த்துன்னு ஆண்டவரே வந்துருவானான்ட்டு எனக்கு ஒரே மனசு தாங்க முடியல. ஏன்னா பொறுப்பை தேவன் என்கிட்ட கொடுத்துட்டாரு, அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்கணும். ஆண்டவர் என்னை கணக்கை பாருன்னு எனக்கு ஒரு பயம். நான் கிளாஸ் எடுப்பேன், போயிட்டு எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுலாம் பயம் இல்லை. ஏன்னா எந்த வேலை விட்டாலும் நாளைக்கு இந்த ரோட்டை பெருக்குங்க, ஆண்டவருக்காக இதை செய்யுங்கன்னா எல்லாத்தையும் செய்வேன். நான் இவ்வளோ இருக்கிறல இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தது ஆண்டவர் தான், அதை நான் மறக்கவே விரும்பல. அல்லேலூயா. இன்னைக்கு என்னை அழைத்து வந்தவர் அவரே, அதனால நான் அதை மறக்க விரும்பல. நான் ஆனால் காத்து இருக்கிறேன் அந்த தம்பிக்காக, ஆண்டவரே எப்படியாவது அந்த தம்பி செய்யிட்டான். ஆனால் அவன் வரவே இல்லை, ஏன்னா அவனுக்கு அந்த பொறுப்புனுடைய அர்த்தம் புரியல. அல்லேலூயா. உறவுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுக்கல? ஆண்டவருக்கு கொடுக்கல. உறவுகளை பார்க்கிற பார்வையில ஆண்டவர் பார்க்கல. ஆனா இன்னைக்கு என்ன நிக்க வச்சுக்கிறது யார் தான்? அல்லேலூயா. 2013 நான் விழுந்திருந்தேனானால் இந்நேரம் மண்ணுக்கு இரையாகி இருப்பேன். இரையாக கூடாதபடிக்கு என்னை நிறுத்தினவர் அவர் என்பதை அறிந்தபடினால இன்னமும் ஓட வைக்கிறார். என்ன நான் என்ன பண்ண பார்த்தேன், சரி ஆண்டவரே
பொறுப்பு அவங்களுக்கு தெரியலையா? ஒரு காரியம் பண்ணுற ஆண்டவர்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிச்சா ஆண்டவர் ஒரு மகளை எனக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு. உடனே அந்த மகளுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அந்த மகள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நான் எடுக்கிறேண்ணா. அலையில வேறு எந்த காரியமும் பேசல. அவங்க வீட்டுக்கார் வேறு நந்தனத்தில் வேலை செய்கிறாரு. அவரு நைட்டில் இங்கே வந்து புக்ஸ் வாங்கி போடுறாரு. எதுக்கு? நீ செய்யலைன்னா கல்லையும் கொண்டு கர்த்தர் குதிக்க வைப்பார். அலையிலூயா. உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்து பார்ப்பாரு. நீ பொறுப்பு இல்லைன்னா அத்தோடு தேவன் உன்னை தள்ளிடுவார். நம்ம நினச்சிடக்கூடாது தள்ளப்பட்ட கல்லு தான் போகிறது தலைக்கு மூலக்கல். வசனத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் வானான்னு சவுலை வெறுத்துட்டாருன்னா மறுபடியும் எங்கே வைக்க மாட்டாரு? வைக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. சவுல் நினச்சிடக்கூடாது பா ஜனங்க என்ன மதிக்கணும்னா சாமுவேலை கூட்டு சொன்னாரு, நீ இங்கேருந்து ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போப்பா ஜனங்கள்லாம் பார்க்கட்டும். சாமுவேல் சொல்றாரு, மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன் இதுக்கு மட்டும், நான் சாவுற நாள் வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்டேன்? பார்க்கவே மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அதே காரியம் நடந்தது. அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு பொறுப்பை கொடுக்கும்போது பொறுப்பா நடந்துங்க. பொறுப்பு இல்லைன்னா உன்னை தள்ளிடுவாரு. உன்னை தள்ளிட்டு தேவன் ஆடு மேய்த்த அறியாதவனையும் கொண்டு வந்து வைத்து அந்த பொறுப்பை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு தான் புரிய மாட்டேன் பிரதர். நம்ம நினைக்கிறோம் பிரதர் என் தாளந்துகள் என் திறமைகள்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சானா தெரியாகட்டினா, உனக்கு தாளந்தையும் திறமையும் கொடுத்தது ஆண்டவர் என்பதை மறந்து விடாது. அங்கே ரட்சிப்புக்கெதுவான விசுவாசத்தை பார்க்கிறாரு. அந்த விசுவாசத்தை பார்த்தபோது பவுல் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எழுந்துரு. இவ்வளவு நாள் நடக்காதவன் பிரதர், நடக்காதவன் சகோதரி, இவ்வளவு நாள் அவனுக்கு அந்த காரியம்னா என்னன்னே தெரியல. ஏன்னா பிறந்த நாள் முதல் எப்படிதான் இருக்கிறான்? சப்பானியா இருக்கிறான். வாசிங்கப்பா. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து என்று சத்தமா சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வண்டியே சொன்ன இங்க அல்லேலூயா சொல்லாத வாய்க்கு என்ன ஆகும்? அல்லேலூயா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அல்லேலூயா கூட்டம். அல்லேலூயானா தேவனுக்கே மகிமை, யாகுவேக்கே மகிமை. தேவனுடைய நாமம் வந்து யாகுவே. அவருடைய நாமத்துக்கு அல்லேலூயா யான்றது தெரியுமா? அந்த நாமம் வந்து யாகுவே அப்படின்னு சொல்ற நாமம். அவருக்கு மகிமை உண்டாவதான்னு சொல்லித்தான் அல்லேலூயான்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாமத்தை அனைவரும் எழுத பயப்பட மாட்டாங்க, சொல்ல பயப்படுவாங்க. அப்படியாப்பட்ட நாமத்தை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்து உன்னையே என்ன பண்றாரு? சொல்ல வச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா சொல்ல பயப்படவே வேணாம். ஏன்னா 10 சொன்னான், அல்லேலூயா சொல்வதால அல்ல நீங்கி போச்சு. அல்லேலூயா. ஆண்டவரை துதிச்சதால ஆபத்து நீங்கி போச்சு. ஆண்டவரை துதிச்சதால ஆபத்து நீங்கி போச்சு. அழைச்சதால அவரை வேண்டி வேண்டி அழைச்சதால அவரை வேண்டி வேண்டி அழைச்சதால நீங்கி போச்சு. தினம் பண்ணாய போச்சு. என் பக்கத்துல 2 பேரும் கோரஸ் கொடுப்பானுங்க. ஒருத்தர் என் பக்கத்துல தான் உட்காந்தான். என்னடா நீ உங்க கோரஸ் சத்தத்தையே காணோம் அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. கேட்டேன் நான் உண்மையா இருந்தேன். மைக் இருந்தால் மட்டும்தான் கோரஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மைக் இல்லைனாலும் இங்கே ஆராதனை பாருங்க, பாஸ்டர் தனியாக கத்தின்னு கிடக்குது. அல்லேலூயா. நான் நினச்சேன் இங்கே தான் பெரிய கோரஸ் இருக்குது, நம்ம மைக்கு இல்லை அது இல்லைனாலும் துதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், அல்லேலூயா சொன்னாதான் அல்லல் நீடிப்போம். அல்லேலூயா. மாத கோயில்ல அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவங்க கிடையாது, நம்ம பரிசுத்த தேவனை தொழுது கொள்கின்றோம், நம்ம சொல்ல மாட்டோன்றோம். அல்லேலூயா. ஆசீர்வதிட்டாங்க. பவுல் பார்க்கிறாரு, அவனை சொல்றாரு, பார்த்து சொல்ல வாசிங்கம்மா. நீ எழுந்து
பால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். உடனே அவன் குதிச்செழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து, யாரு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து, ஆனா பவுல் வார்த்தையிலே ஒரு சப்பானியை எழுப்பிட்டான். ஆமென். கடந்த நாட்கள்ல பார்த்தோம், கிருபையுள்ள வார்த்தை வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? ஒண்ணு, கிருபையுள்ள வார்த்தை. போன வாரம் எத்தனை பேர் வசனத்தை கேட்டீங்க? கேட்டீங்களா இல்லையா? மறந்துட்டீங்க. கிருபையுள்ள வார்த்தை. சரி, வசனத்தை வாசிப்போம். நான் பண்ணது மறுபடியும் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, இல்லம்மா 3வது 14வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு, நல்ல அந்த வசனத்தை கவனிச்சுக்கங்க, அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக. நல்லா புரிஞ்சுங்க, கிருபையுள்ள வசனத்தை எந்த மனுஷன் கேக்குறானா அவன் சாட்சி. அல்லேலூயா. இங்க வந்த சந்தேக தோமையான்னு சொல்லப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டாரு, இன்னைக்கு சாட்சி. அவர் கையினால் இங்க 240 பேரை உயிரோடு கூட எழுப்பினாரு. நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு எங்க தெரியும் பிரதர்? நம்மளுக்கு என்னன்னாலும் தெரியும், உலகம் கத்து கொடுத்த வழிமுறைலாம் தெரியும். அல்லேலூயா. இப்ப புது படத்துக்கு எப்படி டிக்கெட் வாங்கணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்து என்ன படம் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சாட்சியா இருக்கிறது எனக்கு அல்லேலூயா. 240 பேர் இங்க வந்த தோமா என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து 3 பேர் தான் உயிரோடு எழுப்பினாரு. ஆனா தோமா வந்து இங்க என்ன பண்றாரு? ஏந்திரமா, என்னை காட்டிலும் என்னை விசுவாசிக்கிறவங்கள என்ன பண்ணுவான்? அதிகமான கிரியை செய்வான் ஆண்டவரே சொன்னார். அல்லேலூயா. நீ விசுவாசிச்சா அவன் கரத்தை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்வாரு. என்னால ஒன்னும் முடியாது பிரதர், நான் ஒன்னும் பண்ண முடியாது, உன்னை கொண்டுதான் தேவன் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகின்றார். அல்லேலூயா. அதான் வசனமே இப்படி சொல்லுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார் தேவன் உனக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. நினைச்சே பார்க்க மாட்டேன், என் பிள்ளைங்களாம் படிக்கமான்னு பார்க்க மாட்டேன், உன் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும். நம்பி விசுவாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. முட்டாளுன்னு சொன்ன குழந்தைங்கலாம் முதல் ரேங்க் எடுத்துச்சு. அல்லேலூயா. எல்லாம் சொல்றாரு, இவன் ஃபெயில் ஆயிடுவான்டா இந்த வருஷம் சொன்ன குழந்தைய பார்த்து என்ன பண்ண, நீ பாஸ் ஆயிட்டு அவன் பாஸ் ஆயிட்டான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வச்சுன்னா எல்லாருமே பிழைப்பாங்க. 3 நேரம் உருப்படாதுன்னா அதுவும் உருப்படாது, நீயும் உருப்பட மாட்டேன். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க அப்படித்தானே சொல்றாங்க, நீ உருப்படவே மாட்டடா, பாடுறா, எதனா ஒண்ணு வந்துச்சுன்னா எதனா ஒண்ணு பண்ணிட்டா ஒண்ணு என்ன பண்ண பாடுறா, நீ என்ன ஆக போற பாடுறா. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்க நல்லதை பேசுவாங்க. நான் இங்கிலீஷா பேசி என் பிள்ளைங்க, அல்லேலூயா, நான் ஆங்கிலம் பேசினா என் பிள்ளைங்களை என்ன தான் பேசுவாங்க? ஆங்கிலம் தான் பேசுவாங்க. என்ன பண்ணுறது? நம்ம வெளியே போய் என்ன இங்கிலீஷ் பேசுகிறோம் நம்மளுக்கே நல்லா தெரியும். கட்ட வார்த்தையில் ஒன்றா நம்பர் யார் தான் பேசுவா? அம்மாவிலேருந்து ஆயா வரைக்கும் கூப்பிட்றாள் நம்ம. ஆனால் நம்ம பிள்ளைங்க எப்படி வளரணும்? நீ முதல்ல உன்னை மாற்றிக்கோ, உன் பிள்ளைங்க அவர்களை மாற்றுவார்கள். அல்லேலூயா. நான் எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்தால் தான் என் பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க. நான் எல்லா பழக்கத்தையும் வச்சு நீ என் பிள்ளைங்க இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம், போடாட்டி நீ என்ன ஒழுங்கமானு கேட்பான். நம்மளை முதல்ல என்ன பண்ணோம், பக்கத்தில் கையை பிடிச்சி தாய்மார்கள்லாம் சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் உங்களை மாற்றிக்குங்க, அப்புறம் உன் பிள்ளைங்க மாற்றிக்கிட்டோம். இப்போ அப்பாலாம் சொல்லுங்கள், நீங்களும் உங்களை மாற்றிக்கணும். அல்லேலூயா. அப்போதான் என்ன பண்ணுவாங்க, உன்னிடத்துல இருக்கிற அதே காரியம் உன் பிள்ளைங்கள் இடத்துல இருக்கும். நேற்று பாஸ்டம்மா சாட்சி கொடுக்குறாங்க, அவங்க அப்பா மாதிரியே எதை வச்சாலும் எடுத்து திருடுடுவான். என்ன சாட்சி? எதை வச்சாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், தின்றுவான். நல்ல சாட்சியில் அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளை குறித்தும் சாட்சி கொடுப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய், அங்க வந்துருங்கம்மா, 8வது 9வது வசனம் வந்துருங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் என்ன பண்ணா, விசுவாசிங்க உடனே செய்வான். இல்லைன்னா மற்றவங்க என்ன பண்ணுவான்,
விசுவாசி எதுவும் அதெல்லாம் செய்ய மாட்டாமா, உன்னால முடியும், நீ ஜெபம் பண்ணு, உனக்கு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்னா நிச்சயமா விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. விசுவாசமே இல்லாத பிள்ளைங்க அவர் எதனா சொல்லு போட்டு நான் எதனா பண்ணின்னு போறட்டு மறுபடியும் எங்க போய் நிற்போம்? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத இடத்துல நீ நிப்பானே, நீ தான் நிக்கிறே தவிர ஆண்டவர் அதை மாத்த தான் விரும்புறார். வாசிங்கமா தொடர்ந்து. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று இக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்றும் அல்லேலூயா. யாருக்கும் புரியல? பவுலுக்கும் புரியல, பர்னபாவுக்கும். ஏன்னா லிக்கோனியா பாஷையில பவுலுக்கு ஆறு பாஷை தெரியும், 6 பாஷை பேசுவார். எபிரேய பாஷை பேசுவாரு, ஹீப்ரூல பேசுவாரு, லத்தீன்ல பேசுவாரு, இதெல்லாம் ஓகே ரைட்டு. ஆனா அங்க லிக்கோனியா பாஷையில பேசுறது புரியல. அது புரியாதனால பவுலும் ஸ்ரீராவும் என்ன பண்றாங்க, சரி பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க, ஏதோ பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல நடக்கிற சம்பவத்தை பாருங்க, வாசிங்க. பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடினால் நல்லா புரிஞ்சுங்க. இந்த யூப்பித்தர் என்ற கடவுள், அவங்களுக்கு நிறைய கடவுள் உண்டு, அதுல ஒரு கடவுள் யூப்பித்தர். அவர் எப்படியாப்பட்ட கடவுள் தெரியுமா? அவர் செழிப்பை கொடுக்கிற கடவுள். அல்லேலூயா. எதை கொடுக்கிற கடவுள்? இப்ப நம்ம தேடுற கடவுள்லாம் எப்படியாப்பட்ட கடவுள் தான்? நாங்க செழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. எப்படிதான் இருக்கணும்? இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு. இப்ப நீ ஒரு 80 கிலோ இருக்கிறேன்னு வச்சுக்கோ, 1000 மடங்கு உப்புன்னா எத்தனை கிலோ இருப்ப பாருங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க காலி ஆயிடுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தை தான் ஒழுங்க தேடி யாருமே கடவுளை தேடுறது இல்லை. ஒழுங்க தேடுற கடவுள் சொல்லி கொடுத்தாலும் நம்ம காது கொடுத்து என்ன பண்ண மாட்டோம்? உண்மையாடுறா, உத்தமமாடுறா, தேவனுக்கு பயந்துடுறா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டோம். உண்மையை தேடுகின்ற கடவுளை எந்த மனுஷன் தரனா அவன் வாழ்க்கை மட்டும்தான், அவன் பிள்ளை வாழ்க்கையும் மாறும். இங்க அவங்க இருந்த பட்டணம் எப்படியாப்பட்ட பட்டணம்? முன்னாடி சொன்ன மூட நம்பிக்கை உள்ள பட்டணம். இப்போ அவங்களும் ஒரு மூட நம்பிக்கை. அந்த கடவுள் எப்படின்னா எதுனா ஒரு பிரச்சனைனா உடனே என்ன பண்ணுவாரு? இறங்கி வந்துடுவாரு. அவர் சும்மா வர மாட்டாரு, கூடவே யாரையும் கூட்டின்னு வருவாரு. மெர்க்குரி அவங்க பிள்ளை. யாரு? யாருடைய பிள்ளை? யூப்பித்தருடைய பிள்ளை. சும்மா வர மாட்டாரு. அவரு எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? அவர் எல்லாரையும் கவர் பண்ற கடவுள். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களா பார்த்து கவர் பண்ணுவாரு. யாரு? மெர்க்குரி. அப்பா செழிப்பின் கடவுள், புள்ள கவர்ச்சி கடவுள். அல்லேலூயா. கவர்ச்சி கடவுளும் செழிப்பு கடவுளும் சேர்ந்து எங்க விட்டாங்க? இப்போ அவங்க லிக்கோனியா பாஷையில பேசுற வரைக்கும் பவுலுக்கு புரியல. அல்லேலூயா. ஆனா என்ன நடந்து தெரியுமா? இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு எப்போ வருவாரு அவரு, எதனா பிரச்சனைனா உடனே இறங்கி வந்துருவான்ட்டு அவங்க ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. இவங்க மனுஷனா வந்து ஒரு சப்பானியை எழுப்பின போது இவங்க தான் அந்த கடவுள்ன்ட்டு நம்பிட்டாங்க. ஏன்னா வந்துக்கிறவங்க எப்படி வந்தாங்க? மனுஷ ரூபமா வந்தாங்க. எப்படி வந்தாங்க? 2 பேர் வந்து இருக்கிறாங்க. யார் யார் வந்துக்கிறது? பவுலும் வந்திருக்கிறாரு, பர்னபாவும் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? பர்னபாவை பார்த்து பர்னபாவை பார்த்து என்ன நினைச்சிட்டாங்க? அப்பா நினைச்சாங்க. அப்பா கடவுள் இவர் தான். பவுலை பார்த்து மெர்க்குரி பிள்ளை கடவுள் இவர் தான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்துதான் வருவாங்கன்னு சொல்லி அவங்க புராணங்கள் சொல்லின காரியத்தை அவர்கள் நம்பினார்கள். யாரு? லிஸ்திரியா பட்டணத்தார் நம்பினார்கள். நம்பினபடினால இப்ப எந்த புது கடவுள் வந்தாலும் உடனே நம்ம என்ன பண்றோம்? அதனாலதான் ஜக்கி வாசுதேவ் என்ன பண்றாரு? பெரிய ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு அது முன்னாடி போய் அவர் பாட்டுன்னு ஆண்டுக்கிறாரு. நம்மளும் சேர்ந்து என்ன பண்றோம்? அல்லேலூயா. அங்க உங்களுக்கு தெரியாதுல்ல, கஞ்சா கலந்த தண்ணி கொடுக்குறாங்களாம், குடிச்சா எல்லாரும் ஆடலாம். அல்லேலூயா. நமக்கு தெரியாது. நம்ம இந்த பாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களாம் தெரியாது. இந்த ஷேட்டுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இதுல போட்டு கொடுப்பாங்க. கரைச்சி கொடுக்கறதுனால நம்ம குடிச்சிடுவோம் லபகுண்டு. அவங்க ஆடிக்கினே இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்ததுனால அதை குறித்து சொல்லுவோம். அந்த காரியத்தை அங்கே கொடுக்கறதுனால ஜக்கி வாசுதேவன் கொடுக்குற அந்த மதுபானத்தை பானம் பண்ணின ஒருத்தனே நிற்க மாட்டேன்றான், எல்லாம் ஆடுறான். அவர் ஒரு கடவுளை கொண்டு இவர் தான் கடவுள் தன்னையே கடவுள் என்று காட்டி கொண்ட போது நாம் மனுஷனைக்கும் கடவுளா ஏற்றுக்கொண்டு இப்போ ஒரு அம்மா போச்சு. அம்மா கடவுள் இப்போ செத்து போச்சு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அல்லேலூயா. செங்கல்பட்டு தாண்டி போனீங்கன்னா தெரியும் அம்மா கடவுள் என்னாச்சு. மருவத்தூர் பாருங்க. செங்கல்பட்டு தாண்டி தானே மருவத்தூர்.
எனக்கு தெரியாது, நான் செகண்ட் படுத்தான் தானே வரும். சரி அதே தாண்டி வரட்டும். இப்போ அம்மா கடவுள் என்னாச்சு? செத்து போச்சு. ஆனால் அவரையும் போயிட்டு எப்படி தான் கூப்பிடணும் நம்ம? அம்மா, ஆம்பளை அம்மான்னு கூப்பிட்ட நிறைய பொம்பளைங்க இங்கே இருப்பீங்க. வீட்டில் அவர் ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போச்சு? மனுஷனை கடவுளாய் பார்க்கின்ற லிஸ்டீரியாவுடைய ஆவி நம்மளை பிடிச்சபடினால நம்மளுக்கு அப்பா கடவுள், அம்மா கடவுள். செத்து போனா யார் யார் போட்டாலும் வீட்டில் இருக்கும், அப்பா போட்டா இருக்கும். அதுல என்ன இருக்கும்? மாலை போட்டு. ஏன் அப்பா கடவுள் ஆயிட்டாரு? இது முன்னாடி எப்படி இருந்தாரு? பூமியில இருக்கும்போது அவர் கடவுளா இருக்க வேண்டியது தானே. அன்னைக்கு இன்னும் பண்ணா தெரியுமா அந்த ஆளு? என்ன அப்படியே கோபத்தை கலப்பி அவனுக்கு குழம்புலே விஷம் வச்சு கொண்டுலாமா நினைச்ச ஆளு இன்னைக்கு அப்பா என்ன ஆயிட்டாரு? மை டாடி இஸ் காட். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ எந்த மனுஷனை கடவுள்னு சொன்னாலும் நீ வஞ்சிக்கப்படுறன்னு அர்த்தம். கடவுள் ஒருவர் தான். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவரை அல்லாமல் ஒருவரும் கடவுள் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க மனுஷனை கடவுளா ஏற்றுக்கொடுத்தனால உங்க சிந்தைகள் மாற்றப்படுகின்றது. நீ வழி மாறி அலைகின்றாய். பட்டணத்தாரெல்லாம் அப்படிதான் பண்ணாங்க. பார்த்தாங்க, மனுஷனை பார்த்து என்ன பண்ணாங்க? இவரை பார்த்தா எப்படி இருக்கு? யூபிட்டர் மாதிரி இருக்குது, இவரை பார்த்தா மெர்க்குரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அவர்கள் மூட நம்பிக்கையின் கடவுள்களை இவர்களை பார்த்தார்கள். ஆனா பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு காரியம் தெரியும். அழைத்த அவரே உண்மையான கடவுள். மனிதனாகிய நாங்கள் கடவுள் அல்ல, பிரசங்கிக்கிற நாங்கள் கடவுள் அல்ல, நாங்கள் மனிதர்களே என்று சொல்லத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்தார்கள். என்னையா செய்தாங்க? வாசிக்க பார்க்கலாம். அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த இவ்வளவு நாள் அவங்க பேசுறது புரியல. இப்போ அந்த லிஸ்டீரியா பட்டணத்து வாசல்ல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் யாருடைய கோயில் சொல்லுங்க? யூபித்தருடைய கோயில். உள்ள யாரு இருக்கிறாரு? மெர்க்குரியும் இருக்கிறாரு. மெர்க்குரினா என்ன தெரியுங்களா? கவர்ச்சி. அதை விட்டுருங்க. மெர்க்குரினா என்னது? பிளானட். இல்ல மெர்க்குரிக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க. அது நைட்ல என்ன பண்ணும்? வெளிச்சமா இருக்கும் இல்லைங்களா? நம்மலாம் எப்படி அப்படிதுமோ இருட்டிலையும் பிரகாசமா இருக்கணும். ஆண்டவர் வசனத்தில் சொல்ல, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை மறந்துட்டோம். இப்போ அங்க யாருக்கு கடவுள் உண்டு? வாசல்லையே கோயில் கட்டி வச்சுட்டு பூசாரி உக்காந்துக்கிறான். யாருக்காக? இந்த கடவுளுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா. ஆனா அங்க என்ன பண்றாங்க? அங்கிருந்து வெளியே வந்த ஜனங்க அந்த பூசாரி கிட்ட சொல்றாங்க, அம்மா அப்பா உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பட்டணத்துல 2 பேர் வந்துக்கிறாங்கப்பா. 2 பேர் வந்துக்கிறாங்க. இவ்வளவு நாள் உட்காந்து இந்த சப்பானியை எழுப்பி நடக்க சொல்லிட்டான்ப்பா. உடனே பூசாரி தெரிஞ்சுது. வந்துக்கிறவர் யாரு தான்? யாரு? யூபிட்டரும். இதை நம்பி ஓடுற ஜனங்களும் உண்டு. பூசாரி சொன்னார்னா போதும். பூசாரி நம்மளை பார்த்து சொன்னாரம்மா உனக்கு ஏதோ வச்சுக்கிறாங்க. ஒண்ணு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏமா எங்க வச்சுக்கிறான்? வீட்டில் போய் தேடுவோம். அவர் சொல்லுவாருமா பட்டையா தகடி என் கண்ணுக்கு தெரியுதுன்னுவார். எப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு ஜே தெரியுது. அப்புறம் என்ன தெரியுதுனாரு? அந்த மாதிரி அவன் பட்டையா தகடு தெரியுதுன்னுவான். உடனே நம்ம வீட்டில் போய் எங்க தகடு தேடுவோம்? அல்லேலூயா. இந்த மாதிரி பூசாரிகளை நம்புகின்ற ஜனங்களும் உண்டு. இப்ப பூசாரிங்க, அவர் இந்த பூசாரி சும்மா இல்ல, என் கடவுள் வந்துட்டாரா நம்ம சும்மா இருக்க கூடாதுடா. உடனே என்ன பண்ணுவோம்? ஆலங்கலைக்கு எடுத்துக்கின்னு அல்லேலூயா ஆலங்களுக்கு எடுத்து அவர் காலை வர ரோட்ல நின்று கழுவும். என்ன பண்ணுவோம்? அவர் காலை கை கொடுத்துருங்க என்கிட்ட. அவர் காலை எங்க நின்று கழுவும்? ரோட்லயே நின்று கழுவி அவர் காலில் வர உழுந்த ஆசீர்வாதம் வாங்கி மனுஷனை மனுஷன் மாதிரி பாருங்க. மனுஷனை தெய்வமாக்கிடாதீங்க. பார்க்கிற மனுஷனெல்லாம் தெய்வம் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு யார் தெய்வத்தை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களும் மனுஷன்தான். நம்ம யாரை தான் பார்க்கணும்? அப்பா தெய்வம் இல்லை, அம்மா தெய்வம் இல்லை. நான் பார்க்குற என் முன்னோர்கள் எல்லாம் எனக்கு தெய்வம் இல்லை. தெய்வம் ஒருத்தர் தான். நல்ல வழியில அவர்கள் நடத்தி வந்திருப்பார்கள். ஆனால் அவங்களை எப்படி பார்க்கணும்? என் தாயின் தகப்பன் எனக்கு நல்லது சொல்லி வளர்த்து கொடுத்தாங்கன்னு அப்படி பாருங்க. அவங்களுக்கும் மேலே பக்கத்தில் நான் ஒரு வீட்டுக்கு போனேன். என் தங்கச்சி வீட்டு தான். உள்ள போனோம், இறுதி ஆண்டவருக்கு மாலை போட்டு வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. யாருக்கு? நினைச்சா இவரும் செத்துட்டாரா? யாரு? இறுதி ஆண்டவர். அவரே என்ன பண்ணீங்க? குழந்தை இயேசுக்கும் மாலை போட்டு வச்சுக்கிறீங்க, அவரையும் கொண்டுட்டீங்க. அல்லேலூயா. நான் பார்ப்பேன். நம்ம முன்னாடில வந்து ரோமன் கத்தில் இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு குத்த அமைச்சிருவாங்க. அது 40 நாள் அங்கே அழிஞ்சு நடக்கும். பெத்த தாயை விட்டு அது யார் வீட்லயோ ஒரு நாள் தங்கும்.
அல்லேலூயா. 40 நாளைக்கு என்ன பண்ணோம்? எல்லா வீட்லயும் இருக்கும். ஃபாதர் சொல்லுவாரு, இந்த வீட்டுல ஒரு நாள் இருக்கட்டும், இந்த வீட்டுல ஒரு, ஏன்னா தாய் கூட அதை சேர்த்து வைங்கடா. பிறந்த பகுதி என்ன பண்றீங்க? 40 நாளைக்கு திரும்பி வைக்கிறீங்களாடா. அல்லேலூயா. ஆனா அவருக்கும் மாலை போட்டு வச்சிருப்பாங்க. மாலை யாருக்கு போடுவாங்க சொல்லுங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்ட உன்னை எல்லாருக்கும் நினைவு வைக்க செய்த தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான் உன்னை என்னை தேவன் தெரிஞ்சு கொண்டார். செத்தவனை போல் எல்லாராலும் ஒரு நாள் மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல நாட்கள் மாறியது. செத்தவனை போல் எல்லாராலும் உடைந்து போன என் காலங்களும் நடத்துவதற்காக ஒரு பிள்ளையுடைய முதல் ஹீரோ யார் சொல்லுங்க? உங்க டாடி தான். ஹீரோயின் அவங்க மம்மி தான். அல்லேலூயா. நீங்கெல்லாம் அவர்களுக்கு ஹீரோவோ ஹீரோயினா பார்த்தாதான் வர ஜெனரேஷன் ஆகி உங்க பிள்ளைங்க உங்களை எப்படி பார்க்கும்? இல்லைன்னா நீங்க வில்லனை போல இருப்பீங்க. எப்படிதான் இருப்பீங்க? வில்லனை போல இருப்பீங்க. வாசிங்கம்மா தொடர்ந்து. அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூசாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு என்ன பண்றாங்க? இப்போ இந்த மாதிரி யாரா நம்மள கனம் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ பார்ப்பா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சு, என் மகன் ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, என் மகன் கிட்ட சொன்ன ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பண்றேன், ஒரு போட்டோ இல்ல, அது அந்த பிள்ளை போட்டோ மட்டும் இல்லை. யாரு கட்டுறா என் போட்டோ போடாம விட்டீங்க? சின்ன விஷயம், ஓகேங்களா? ஆனா இங்க கனம் பண்ண வரும்பொழுது கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை நீ எனக்கு கொடுக்க கூடாதான்னு சொல்லிட்டு எதிரடையா பேசுகின்ற ஊழியக்காரன் நாங்க நின்று பேசி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்மளை இவங்க கூட்டு கனம் பண்ணுவாங்க, அவங்க கூட்டு கனம் பண்ணுவாங்கலாம் பாரு, கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவாரா மட்டும் பாரு. அல்லேலூயா. அழைத்த அழைப்பு அதற்காக தாங்க. நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. அப்போஸ்தலராகிய யார சொல்றாங்க முதல்ல? அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது என்ன பண்ணாங்க? சட்டைய கனம் பண்ணா சட்டையை அதை கீச்சு பாத்தா கனம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணீங்க? ஐயோ திடீர்னு என் பிள்ளைய கூட்டு, டேய் வாடா நான் உனக்கு கனம் பண்றேன்னா அவன் சட்டையை கிச்சுனானே நீங்க என்ன பண்ணுவீங்க? கனம் பண்ணா இந்த இவன் என்ன பண்ணா பைத்தியம் மாதிரி பண்றாம. தேவன் உங்களை கனம் பண்றாரு, நீங்க கனவீனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. இப்போ பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க? தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு, வாசிங்கம்மா, கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீங்க? எத்தனை பேர் கேட்டுக்கிறாங்க நீங்க கனம் பண்றீங்க? மனுஷரே நாங்க கடவுள் இல்லப்பா, எங்களையப்பா கடவுள் போல பாக்குறீங்கன்னு யாரா கேட்டுக்கிறாங்களா உங்களை? முதல்ல ஆண்டவர் இங்க தேவதாசர்களை கொண்டு பேசுகின்றார். பா, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் கடவுள் அல்ல, கடவுளால் நியமிக்கப்பட்ட வேலைக்காரர்கள். அல்லேலூயா. வேலைக்காரன் வேலையை செய்யணும், கனம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஊழியக்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கனம் பண்ணு தப்பு இல்லை. கடவுளை போல தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. எப்போ ஒருத்தர் வந்து நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்கி ஒரு சொல்லி, பிரதர் செம்மையாச்சு பிரதர், உனக்கு ஐயோ. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உன் பிரசங்கத்தை கேட்ட பிரதர் செம்மையாச்சு அப்படின்னு சொன்னா உனக்கு ஐயோ. பிரயோஜனமா இருந்துச்சு பிரதர், என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருந்துச்சு பிரதர், என் வழிகளை எனக்கு காமிச்சு கொடுத்தது, என் பாவத்தெல்லாம் என்னோட கூட பேசுதுன்னு சொன்னானா நீ தப்பிச்சிட்ட. எவனா செம்மையாகுது பிரதர், எதை பார்த்துட்டு வந்து சொல்லுவான் செம்மையாகுதுன்ட்டு? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. தலை படத்தை பார்த்தாலும் சரி, தளபதி படத்தை பார்த்தாலும் சரி, செம்மையாகுதுன்னு தான் சொல்றான். இப்ப இங்க கேட்ட என்னதான் சொல்றான்? அங்க கத்துக்கின பழக்கம் எங்க வரைக்கும் வந்துச்சு? சபைக்குள்ள இருந்து எதுவும் கத்துக்க மாட்டீங்க. அல்லேலூயா. வாயை மாத்திங்கடானா மாத்திக்க மாட்டேன்றீங்க. வெளியே போய் இப்படிதான் பேசுறீங்க, இங்கேயும் இப்படிதான் பேசுறீங்க, அங்க போனாலும் அப்புறம் எப்படி சாட்சியா இருப்பீங்க?
கிருபையுள்ள வசனத்தை கேட்கின்ற தேவ பிள்ளைகளை நீங்க சாட்சியா இருக்கணும், அடையாளமா இருக்கணும். அற்புதங்கள் உங்கள் கையினால் நிகழ்த்தப்படணும். வாசிங்கம்மா தொடர்ந்து. மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தாங்க. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின இந்த தேவன் எப்படியாப்பட்டவர்? உயிரோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அதனால்தான் மரித்து 3வது நாள் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு கூட எழுந்துட்டாரு. இன்னைக்கும் உயிரோடு கூட நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை என்னும் போது உயிரோடு கூட இருக்கிறவர் கடந்து வந்துடுறாரு. செத்த தாத்தா வரல. அல்லேலூயா. யார் வரல? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன். யாரு? நீ யாருக்கு பார்த்தியோ எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் மரித்தவர்களும் மௌனத்தில் எழுதினவர்களும் இனி கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஆனா உயிரோடு கூட இருக்கிறவரும் பிரச்சனை போது உடனே இறங்கி வந்துடுவார். நீ போராட்டம் போது உடனே இறங்கி வந்துடுவாரு. நான் மரண தருவாயில இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம், நான் ஏதோ ஆழமான ஒரு இருட்டில் இழுத்து கொண்டு போவது போல உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ரொம்ப ஆழமா இருக்குது, ரொம்ப ஆழமான இருட்டு. அதுல ஏதோ நான் கீழே இழுத்து கொண்டு, அந்த விபத்து நடந்த அந்த நிமிடத்துல ஆழமான இருட்டுல அப்படியே ஒரு கையை என்னை பிடிச்சி தூக்கி எடுத்து நான் கூட தானே இருக்கிறேன்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்டபோது என் கண்ணை திறந்து பார்த்தேன். நான் திறந்து பார்க்கும் போது ரத்தம் வடிவதை நல்லா பார்த்தேன். முகத்துல இருந்து ரத்தம் ஊத்துது பதுபதுன்ட்டு நல்லா பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், எனக்கு காலெல்லாம் உடைஞ்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுமே. ஆனா அந்த நொடி பொழுது கர்த்தர் என்னை தூக்கி எடுக்காவிட்டால் இன்னைக்கு உங்க முன்னாடி மனுஷனா நிச்சயமா நிற்க முடியாது. என்னுடைய பிரச்சனைன்னு கேட்கும் போது என் அப்பா வரல, என் அம்மா வரல, நான் நேசித்த என் மனைவி வரல, என்னை சார்ந்த என் பிள்ளைகள் வரல. உடனே எனக்காக இறங்கி வந்தவர் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவர் வந்து கையை பிடிச்சி தூக்கி எடுத்து ஒரே காரியம் சொன்னாரு, நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல என் ஜீவன் எனக்குள்ளே திரும்பி வந்ததை நான் உணர்ந்தேன். நம்ம நினைக்கூடாது இவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்காத. கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா வேதம் சொல்கிறது ஜீவனுள்ள தேவன் அவர் தான். வாசிங்கம்மா. ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப பிரசங்கம் என்ன பண்ணிக்கிறேன்? நீங்க ஜீவனுள்ள மனுஷனையோ மற்றவங்களையோ வீட்டுல 1000 போட்டோ மாட்டி வச்சிருப்பேன். அப்பா கடவுள்ல இருந்து அம்மா கடவுளா புள்ள கடவுள் வரைக்கும் இருக்கும். இவங்கெல்லாம் யாரு? ஒருத்தன் போட்டில் போனானா, கதை சொல்கிறேன் கேளுங்க. போட்டு திடீர்னு ஓட்டை ஆயிடுச்சான். உடனே அவன் என்ன பண்ணாந்தமா, அங்கேயே ஐயோ ஸ்ட்ரைட்டாக அப்பா கடவுள்கிட்ட போயிடலான்ட்டு அப்பா கடவுள்கிட்ட என்ன நீங்கள் பார்த்துங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சான். சரி அடுத்தது அப்பாவுக்கு அடுத்தது யாருக்கு இருக்கு? புள்ள கடவுள்கிட்ட சொல்லி முடிச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சான். சரி அவன் தம்பிக்கிட்டே சொல்லலாம். அப்பா என்ன பண்ணாராம், புள்ளகிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கப்பான்னாராம். புள்ள என்ன பண்ணாராம், தம்பி தான் இருக்கிறேன் தம்பி பார்த்துப்பான்னு விட்டாராம். 3 பேரும் பார்த்துக்கிறேன்னு விட்டு கடைசியில் அவன் முழுகி செத்து. இப்போ எந்த கடவுளை அவனை காப்பாற்றுந்து? நான் உலகத்தை பார்க்குற எந்த கடவுளுக்குமே வந்து அல்லேலூயா ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இயேசுவானவருக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுங்களா? நீங்கள் ஏன்னு எடுத்து சூழ்ந்தா மூச்சு விட முடியும். எத்தனை பேர் யோசனை பண்ணிக்கிறீங்க? உங்க ஏதாவது கடவுளுடைய பேரை சொல்லி நீங்க மூச்சு விடுறீங்களா? இப்ப இந்த மூச்சு யாருக்கு சொந்தம்? அப்போ நம்மை உண்டாக்கினவர் யாரு? தாயின் கர்ப்பத்துல தெரிஞ்சு கொண்டவர் யாரு? கர்ப்பத்துல அழிந்து விடாதபடிக்கு என்னை காத்தவர் யாரு? அவரை அல்லாமல் மற்றவங்கள எப்படி கடவுளா வந்தாங்கன்னு என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் மரியாதை கடவுள்னாலே பகைப்பேன். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பண்ணாங்க? தேவனை கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டாங்க. வாலிபத்துல இருக்கும் பொழுது அவரை கர்ப்பம் தரித்து அவமானத்தை எண்ணாமல் அவர் வெளிப்பட வேண்டும் என்று தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி இருந்தாங்க. அதற்கு பிற்பாடு அவங்களுக்கு திருமணம் நடந்தது. 4 ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்க, 3 பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. அதெல்லாம் ஓகே ரைட்டு. ஆனா அந்த சூழ்நிலையில தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினபடியினால் மரியாள் இன்றும் பேசப்படுகின்றார்கள். அல்லேலூயா. அவங்க கடவுள் அல்ல, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ மற்ற எல்லாரையும் நான் எப்படி கடவுள்னு சொல்லுவேன்? அதுக்கு யாரும் சாட்சி இல்லை. ஏன்னா என் முன்னோர்கள் எனக்கு காட்டி கொடுத்த வழியின்படியே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். வாசிங்கம்மா தொடர்ந்து. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும்
எங்க அலைஞ்சு திரிஞ்சோம். ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிற, நீதிமானுக்கும் கொடுக்கிற நன்மையை உனக்கும் கொடுத்தாரு. ஏன் சொல்லுங்க? ஒரு நாள் நீ நானும் நீதிமானாய் மாறுவோம் என்பதற்காக. அல்லேலூயா. அவங்களுக்கு அடிச்ச வெயில் உனக்கும் அடிச்சது. ஏன் சொல்லு? நீ நனைஞ்சி ஒருவேளை உனக்கு எந்த தீங்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லா நன்மை அவங்களுக்கு எதை செஞ்சாரோ அதை உங்களுக்கும் செஞ்சாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை என்றார். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது. எப்படிதான்? இப்பயும் சிலருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஆள் என்னென்னமோ பேசினுக்கிறான், நம்ம கடவுளே கடவுள் இல்லைன்றான், வீட்டில் மாட்டிக்கிற போட்டோலாம் என்னன்னு சொல்றான், தெய்வம் இல்லைன்னு சொல்றான். நான் இவ்வளோ நாளா எங்க அப்பாவை தான், அல்லேலூயா, எங்க அப்பா சேர்த்து 2 வீடு தான் போய் பார்த்தேன். அதை இன்னொருத்தர் சாவுக்கு என்ன கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்கன்ட்டு. அப்போ கலரில் போய் பார்த்தேன். ஓகே, சேஃப்டியாக என்ன பண்ணிட்டேன், ஒன்று ஒரு அடகு கடிச்சிச்சு. என்ன பண்ணிட்டோம், ஒரு 7000 ரூபா கொடுத்து பெட்டியை வாங்கி அவர் அடகம் பண்ணி என்ன பண்ணிட்டோம், அதுக்குள்ளே வச்சு ஆமிக்கிட்டோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் நான் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ மாட்டி கூட செய்யும்போது கூட, இது கடவுளை ஃபோட்டோ மாட்டினா அப்புறம் நீங்கள் மாலை போட்டு கடவுளை ஆக்கிடாதீங்க. மனுஷன், எந்த மனுஷனும் நிரந்தரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எந்த மனுஷனுமே நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை உங்கள் இருதயம் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை நம்பத்தக்கதாகத்தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சில இருதயம் நம்பாத இருக்கிறதையும் தேவன் காண்பிக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதா. ஏன்னா சில நம்பவே மாட்டேன்றான். அவனை நம்ப வைக்கிறது பெரிய காரியமா இருக்கிறது. வாசிங்கம்மா, தொடர்ந்து. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க, பவுல் ஒரு போதனை கொடுத்தாரு, கடவுள் இவர்தான்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வருகின்றார்கள், இவங்க வந்து போதனை கொடுக்கிறாங்க. என்னன்ட்டு அவர்கள் சொல்வது தப்பு, நீங்க கும்பிடுகிற கடவுள் தான் கடவுள். சிலர்லாம் சொல்லுவாங்க எல்லாமே கடவுள் தான் பிரதர், எல்லாமே. சரி, இப்போ இப்படி வச்சுப்போமா, எல்லாமே கடவுள் தான் நம்ம சொல்லிடணும்னு வச்சுக்கோங்க. உன் பிள்ளைங்க மற்ற எல்லாரையும் போய் அப்பா அம்மா அப்பா அம்மான்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வச்சுப்பீங்க? பெத்த தாயை ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டேன், வாயை தந்து ஏய் என்ன பண்ற, அம்மாவை கூப்பிடுது. இப்போ ஸ்டைலாக வந்து போய் அம்மா எப்படி கூப்பிட்றாங்க, ஏய் என்ன பண்ற. அம்மா இப்போ என்ன ஆயிட்டாங்க, ஏயா மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ உன் பிள்ளை ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டா எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? பக்கத்தில் கையெழுத்துக்கள் ஒத்துப்பீங்களா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் பிறகு. அதை எப்படி நாங்கள் ஒத்துப்போம்? இப்போ சிலர் வந்து சொல்கிறாங்க எல்லா கடவுளும் ஒன்று தான். சிலர் வந்து சொல்லுவாங்க எல்லா அப்பா அம்மாவும் ஒன்று தான். நீ வாங்குற சம்பளத்தை இன்னொரு அப்பா அம்மா கிட்ட கொடுத்தா உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ண மாட்டாங்க? சோறு போட மாட்டாங்களா? நீங்கள் தான் சொல்லுவீங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் வாயில். இது நம்மளால ஏற்றுக்க முடியாது இல்லையா? கரெக்டாக சொல்கிற காரியத்தை கேட்கணும். நம்ம ஒருவேளை முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் அது என்ன பண்ணணும், இன்னைக்கு யோசனை பண்ணி பார்க்கணும். வேத வசனம் சொல்கிறது வாசிங்கம்மா. இப்படி சொல்லி அவர்களை கலங்கம் பண்ணினது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் நடக்கிறது. வாசிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுல் என்ன பண்ணாங்க, கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே தேவனை இதுதான் செஞ்சாங்க. பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டு கல்லெறிந்தார்கள், அடித்தார்கள். அவன் செத்து போனான் என்று நினைத்தார்கள். பவுல் செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? அன்னைக்கு அவன் ஸ்தேவானை கொல்லும் பொழுது அங்க உத்தரவு கொடுத்தது மட்டும் அவன் ட்ரெஸ்ஸை காத்து கொண்டு இருந்தான். வேத வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர்ல நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். ஆனா பவுல் என்னைக்குமே மனம் திரும்பி போய் இந்த மனுஷனுக்கு நான் செய்தது அநியாயம் என்று தேவனிடத்துல சொன்னதே இல்லை. இதுதான் பவுல் பண்ண பெரிய தப்பு.
இப்ப தேவன் சொல்றாரு, நீதிமொழிகள் எடுத்த புத்தகம் 11வது அதிகாரத்துல 31வது வசனம் சொல்கிறது, நீதிமானுக்கு பூமியில. அப்போ உணர்வு இல்லாம நீ செய்த தவறை தேவன் உனக்கு உணர்த்த விரும்புகிறார். என்ன பண்ணுவாரா? வா, ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டா அவனுக்கு வலிக்காதா? அந்த வலியை நீ அனுபவிக்க வேண்டாமா? பவுல ஒரு காரியம் செய்யலாம். யூதனை கொண்டு, நீ யாரை கொண்டு ஸ்தேவானை அடிப்பதற்கு எழும்பினாயோ அதே யூதனை கொண்டு உன்னையும் கல்லெறிந்து கொள்ளத்தக்கதாக, உன்னையும் கல்லை கொண்டு அடிக்கத்தக்கதாக செய்கின்றேன் என்று நீதியை விசாரிக்கிற தேவன் நீதியை விசாரித்தார். எந்த இடத்திலும் பவுல் நீங்க பாருங்க, ஸ்தேவான் குடும்பத்துல போய் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லவே இல்லை. அவன் மனம் திரும்ப, அவன் எந்த இடத்துலையுமே தேவ சமுத்திர ஆண்டவரே நான் ஸ்தேவானுக்கு விரோதமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அவன் பேசுனதா எழுதப்படவும் இல்லை. ஆனால் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர். 14 நிருபங்களை எழுதின பவுலானாலும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. பவுலையே நியாயம் தீர்ப்பார்னா பக்கத்துல கை சொல்லு, திருட்டுத்தனம் பண்ற, அயோக்கியத்தனம் பண்ற, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடக்கிற, எல்லாரையும் ஏமாத்துற, உன்னை நீயும் ஏமாத்துக்கிற, உங்களையும் என்னையும் நியாயம் கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. பவுல் செஞ்ச பெரிய தப்பு இதுதான். அல்லேலூயா. அதனால தேவன் அதற்கான தண்டனை எங்க கொடுத்தது மட்டும் இல்ல. இன்னொரு வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிமா பார்க்கலாம். சீஷர்கள் அவரை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, செத்துட்டாண்டா பவுல். நம்மள கல்லால அச்சா என்ன பண்ணும்? நம்மளால இங்க கொஞ்ச நேரம் உட்கார முடியல. பின்னாடி பாருங்க, நீங்களாம் அப்படி என்ன பண்ணீங்க? அழகா நீங்களாம் உட்கார வச்சுன்னு விசிறி பேர் என்ன பண்ணீங்க? தொச்சுக்கிறீங்க, பண்ணிக்கிறீங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம்? இப்படிலாம் நின்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணோம். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. பவுலை கல்லை கொண்டு அடிச்சுட்டாங்க. எல்லாம் சேர்ந்து அடிச்சு பவுல் செத்து போயிட்டாங்க. கல் அப்போ சாவுற அளவுக்கு அடிச்சிருப்பாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? நம்மளால கொஞ்ச நேரம் இங்கே உட்கார முடியல. இன்னும் இந்த ஆளு புழுக்கத்தில் போட்டு நம்மளை விடாத படிக்க 11 மணி தான் முடிப்போம் போல இருக்க. நான் சீக்கிரம் தான் முடிச்சலாம் நினச்சேன். இதுக்கு ஆரம்பமே இன்னைக்கு தவித்தாதான். அடுத்த கல் விடணும்னா யாருக்கு தான் விடணும்? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க கல்லை கொண்டு அடித்த போதிலும் பவுல் உடனே என்ன பண்றாரு? திருப்பி எங்க என்ன அடிச்சாங்களோ அதே பட்டணத்துக்கு நான் அப்பா தேவனுக்கு சாட்சியாரு. அல்லேலூயா. நான் பயந்துடக்கூடாது பிரதர், நான் பயந்துடவே கூடாது. ஒருவேளை என்னை இந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்க, ஆனா ஆண்டவர் உன்னை அவமானப்படுத்தின இடத்துல உயர்த்தி நிற்கத்தக்கதாகத்தான் இங்கே அழைத்து வந்தார் என்பதை மறந்துடாத. அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபா உடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனால் அந்த பட்டணத்தில் அடுத்த பட்டணத்துக்கு தொர்பைக்கு போறாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்குறான். கல்லில் அடி வாங்கி என்ன பண்றான்? நம்ம என்னதான் கத்தி கத்தி பேசினாலும் ஒருத்தனை என்ன பண்ண மாட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் சரலோக சீஷனுடைய மனதை விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நல்லா புரிஞ்சுங்க. அநேக உபத்திரவங்கள் வந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். உபத்திரவத்தை கண்டு பயப்படாத, அது காணாமல போயிடும். அது அலை போல வரும், உன்னை இழுத்துரும் போல நீ நினைப்ப, அது கால் கிட்ட வந்து காணாம போயிடும். பக்கத்துல சொல்லுங்க, பக்தன் சொல்லுகின்றான், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணத்தை கத்துக்கொண்டான்பா.
ஒரு மனுஷனை குறிச்சு எப்ப தெரிஞ்சுப்பீங்க சொல்லுங்க? உன் கஷ்ட காலத்துல அவன் கூட நின்னா தான் நல்லவன். ஓடிட்டான்னு வச்சுக்கீங்களேன், அவன் ஒன்னா நம்பர். ஹல்லேலூயா. அது மனுஷனாகட்டும் மனுஷியாகட்டும். என்ன அவர் இப்ப பாரு மனுஷனையே சொல்லுகிறாருன்ட்டு எங்க சகோதரன் ஆதங்கப்படுத்தி எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லைங்களா தெரியுதுன்ட்டு. சகோதரிகள் கூட சரி, நம்ம துக்க நேரத்துல போராட்ட நேரத்துல இருந்தார்களானால் அவர்கள் நம்மோடு கூட இருக்க போகின்றவர்கள். இல்ல நம்மளை விட்டு ஐயோ பிரச்சனை வந்துச்சு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்பயே புரிஞ்சுங்க கர்த்தரை தவிர ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க. வாசிங்கம்மா. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு பிசிலியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து எங்க போனாங்க? அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள். அங்க கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷரோடு கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். சிலர் யூதேயாவில் இருந்து இல்லம்மா அது முன்னாடி வசீங்க அங்க சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகளிலே 22வது அதிகாரத்தின் 20வது வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அங்கே சாட்சியாய் சொல்லுகிறார். என்னமா எடுத்து வாசிப்போம். 22வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. உம்முடைய சாட்சியாக ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நான் என்ன பண்ண அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவருடைய வஸ்திரங்களை என்ன பண்ண காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று அங்க சாட்சி கொடுத்தது மட்டும் இல்ல, பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு காரியத்தை செய்கிறாரு. என்னவா? 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:16. தேவானுடைய வீட்டாருக்கும் கைகளை தட்டி ஹல்லேலூயா. யாரை கொல்லுவதற்கு உத்தரவு கொடுத்தானோ அந்த குடும்பத்துக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தது? பவுல் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் எப்படியாப்பட்ட மனுஷனை எப்படி மாத்திட்டார் பாருங்க. பவுல் சுவிசேஷகன் மிஷனரியா இருந்தவர். ஆனா அங்கே அவர் சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு வாசிங்கம்மா. ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அது அறியல. ஒரு காரியம் தெரியும், எந்த மனுஷனை கொல்லுறதுக்கு நான் உத்தரவு கொடுத்தனோ அந்த குடும்பத்தை தேவனுக்குள்ளாக நடத்துவதற்கு தேவன் என்னைய பயன்படுத்தினார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம். அந்த தேசத்துல ஸ்தேவானுடைய குடும்பம் தான் முதல் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று அங்கே பவுல் சாட்சி கொடுக்கிறார். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தில் 15வது வசனம் 16-15 வசனம் பார்க்கலாம். சகோதரரே ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதல் பலன் அவங்கதான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்தேவான குறிச்சு அடுத்தது ஸ்தேவான் சாட்சி கொடுக்கல. யார் தான் சாட்சி கொடுத்தது? பவுல் அப்போஸ்தலன் தான் சாட்சி கொடுக்கல. ஏன்னா அவனை கொல்லுவதற்கு இவன் எப்போ தேவனுக்கு விரோதமாக எழுப்பினானோ அன்னைக்கே தேவன் கரெக்டாக பிடிச்சிட்டாரு.
நீங்க நம்ம கர்த்தருக்கு பகையா எத்தனையோ பெரிய எழும்பி இருப்போம், எத்தனையோ சூழ்நிலை எழும்பி இருப்போம். அதனால தான் கர்த்தர் உன்னையும் என்னை பிடிச்சி வந்து தேவ சமூகத்துல இந்த சூழ்நிலையும் அமர்த்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை நம்ம கத்துக்கொண்டு தான் இங்க வந்து போனோம். பவுல் எதை விதைச்சானோ அது அறுத்தான். பவுல் எதை விதைச்சானோ தேவான கல்லெடுத்துக்கு அவன் இடம் கொடுத்தான். அதை குறிச்சு மனஸ்தாபப்படல, மன்னிப்பு கேட்கல தேவ சமூகத்துல. அதே கல்லினால அடி வாங்கும் போது பவுலுக்கு தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு ஸ்தேவானுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கம்பா, அன்னைக்கு அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இன்னைக்கு நீங்க பிறரை காயப்படுத்தும் போது அந்த காயத்தின் வலி என்னன்னு உங்களுக்கு தெரியல. நம்ம துரிதமா பேசின அடுத்தவங்களை குறிச்சு இன்னைக்கு நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கல்லு அது திரும்பி உன்னிடத்துல வர என்பதை மறந்து விடாத. நீங்க வந்து சொல்ல வெறுமையா போயிடாதீங்க. அடுத்தவங்க குறிச்சு பேசுற அவமான வார்த்தைகளை இந்த இடத்துல விட்டுட்டு போ. ஏன்னா அந்த கல்லு திருப்பி உனக்கே வரும். மறந்துடாத. நான் நினைச்சிடக்கூடாதுப்பா, நான் பேசுறத யார் கேட்கறாங்க? கர்த்தர் ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என்னைக்கு நீ தேவ சமூகத்துக்கு உட்காந்தியோ அன்னைக்கு உன் சத்தத்தை தேவன் கேட்க ஆரம்பித்தாரு. நீ அவமா பேசினாலும் ஆண்டவருடைய சமூகத்துல எழுதி வைக்கப்படும் என்பதை மறந்து விடாது. எதை விதைப்பாயோ அதையே அறுப்பாய். எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எதையும் இனி விதைக்க கூடாது ஆண்டவர். அறுக்கத்தக்கதாக எதையுமே விதைக்க கூடாது ஆண்டவர். நித்திய ஜீவனை அறுத்து கொள்ளத்தக்கதாக, நியாயாதிபதிக்கு முன்பாக என்னையே விதையாய் விதைக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே.